வீட்டில் விழுந்து இடுப்பு எலும்பு முறிந்து டாக்டர் மகாதீர் முகமது இன்னும் சிகிச்சையில் இருப்பதால் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிரான அவரின் 150 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கை ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜனவரி பிப்ரவரி விசாரணைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பின்னர் மகாதீரின் உடல்நலம் குறித்த ஆக கடைசி தகவல்களுக்காக மார்ச் 17 அன்று வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். 22 ஆண்டுகள் 22 மாதங்கள் பதவியில் இருந்த ஒருவர் தனக்கும் தனது வாரிசுக்கும் சொத்துக்களை குவித்து வரி ஏய்ப்பு செய்து வெளிநாடுகளில் பணத்தை பதுக்கி வைத்துள்ளார் என 2023 மார்ச் மாதம் PKR மாநாட்டில் அன்வார் பேசியிருந்தார். அன்வார் தம்மைத்தான் அப்படி குறிப்பிடுவதாகவும் இது ஒரு அவதூறான பேச்சு என்றும் கூறி மகாதீர் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 இருந்து 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்த்திஸ், பூட்டிக் கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஆழ்பலத்துறையான JTM தனது அட்டாக் கட்டமைப்பு வாயிலாக மாபேஸ் எனப்படும் மலேசிய ஏர்லைன்ஸ் புரஹாட்டின் பொறியியல் சேவையுடன் வியூக பங்காளித்துவ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது. இந்த ஒத்துழைப்பு வாயிலாக பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுவதால் JTM மாணவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்குவதாக மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். MABES Malaysian Airport Berhad Engineering சர்வீசஸ் கூட இன்ஜினியரிங் சர்வீஸ் கூட நம்மளை வந்து JTMO ஒன்றா வேலை செஞ்சுட்டு 33 பேருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். என்ன நல்லது இந்த ட்ரைனிங் பற்றினா, இந்த ட்ரைனிங் வந்து அவங்கள வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு வேலை கிடைக்கும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு ட்ரைனிங்கு போனோன்னா நம்மளை வந்து காசு கட்டிட்டு அந்த ட்ரைனிங்கு போயிட்டு அப்புறம் தான் நம்மளை வந்து ஒரு வேலை தேடணும், சம்பளம் அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த ட்ரைனிங் வந்து இந்த MOU நம்மள சைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ட்ரைனிங்கில் இந்த 33 பேர் வந்து ட்ரைனிங் பண்ணுற டைமில் வந்து MABES வந்து சம்பளம் கட்டுவாங்க அவங்களுக்கு. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு மாதம் சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். அது முடிச்சுட்டு அவங்கள வேலை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அதையும் வந்து அவங்களோட சம்பளம் ஏற்றிட்டு ஒரு 4000 வெள்ளிக்கு அவங்கள சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு 2010 முதல் 2026 வரை 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். அவர்களின் வேலைவாய்ப்பு விகிதமும் 95.5 விழுக்காடாக பதிவாகி நிறுவனங்களின் திருப்தி அளவும் 97.2 விழுக்காட்டை அடைந்திருப்பதாக ரமணன் தெரிவித்தார். ஆனால் என்ன ஹைலைட் பண்ணோன்னா வந்து JTM வந்து அவங்கள நிறையா வந்து சக்ஸஸ் ஸ்டோரி வச்சுருக்காங்க. சில சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அவங்கள வந்து நம்மளோட ஒரு பிள்ளை வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்களோட வேலை எம்ப்ளாயபிலிட்டி வந்து 95.5% வந்து அவங்களுக்கு கட்டாயம் வந்து அந்த வேலை கிடைக்கும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அதையே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு மேலே வந்து 97.2% நம்மளை வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு இடங்க நம்மளை அனுப்புகிறோம். அவங்கள அந்த இடம் வந்து அவங்களோட மஜிக்கான் வந்து அவங்களோட பாஸே வந்து அந்த டோட்டல் நம்மளை எடுத்தோன்னா 97.2% அவங்களோட எம்ப்ளாயர்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று நம்மளை பார்த்தோன்னா 1969 JTM இருக்குது. ஆனால் 2010 இன்னைக்கு வரைக்கும் 1 மில்லியன் பிள்ளைங்க மேலே வந்து அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். JTM வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க செய்வாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து HRD காப், டேலண்ட் கிராப் எல்லாம் வந்து உதவி செஞ்சுட்டு பந்த்வான் கொடுப்பாங்க. அடுத்த கட்டமாக 2026 முதல் 20 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் விமான பயிற்சி தளம் ஒன்று ஷா ஆலமில் கட்டப்படும். இது மாபேஸுடன் இணைந்த பயிற்சிகளையும் தொடர்புடைய தொழில் சான்றிதழ்களையும் ஆதரிக்கும் என நேற்று அட்டாக் வளாகத்திற்கு வருகை தந்த போது ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டின் சிறந்த கல்விமான்களில் ஒருவரான தான்ஸ்ரீ டாக்டர் முகமது அனிஃபா அப்துல்லா தமிழக அரசின் கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார்.
கணியன் பூங்குன்றனார் விருது என்பது கல்வி, சமூக மேம்பாடு, பெண்களை வலுப்படுத்துதல், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து உலகளவில் சிறந்து விளங்கும் தமிழர்களை கௌரவிப்பதாகும். அவ்வகையில் சென்னை வர்த்தக மையத்தில் உலக தமிழர்கள் ஓரிடத்தில் சங்கமிக்கும் அயலக தமிழர் தினம் 2026 நிகழ்வில் அவருக்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டது. அயல்நாட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு வேலை செய்பவர்களிடம் இந்த நாட்டுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த நாட்டை மேலும் உயர்த்தக்கூடாதுங்கிற, அதாவது இரண்டு வழி பாதை போல் தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வியின் ஆண்மையின் காரணமாக தமிழர்கள் வெளிநாட்டில் தலைவர்களாகவும் துணை முனைவர்களாகவும் மிகவும் சிறப்பாக ஏற்படுகிறார்கள். அதற்கு கல்விதான் காரணம். அதற்கும் இந்த தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சிகள் தான் காரணம். தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் எனும் கருப்பொருளில் இந்நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. 2வது நாளான நேற்று மாசா குழும இயக்குநர் வாரியத்தின் நிர்வாக தலைவருமான அனிஃபாவுக்கு கல்வி பிரிவில் சிறந்த பங்களிப்பினை வழங்கியதற்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த விருதினை எடுத்து வழங்கினார். இந்நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக அமைச்சர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சமிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்த்திஸ், பூட்டிக் கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கிளந்தானில் நேற்று பயிற்சிக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட கோர விபத்தில் 3 உயிரிழந்தனர். அவர்கள் முறையே 33 வயது முகமது சைஃபுல் கமருசமான், 47 வயது நிக் அஸ்மி நிக் ஓத்மான் மற்றும் 55 வயது நிக் ரசீசி நிக் ரஹீம் ஆவர். இந்த விபத்து மதியம் 12:40 மணிக்கு கம்புங் பாலோ அருகே உள்ள குவாம் மூசாங் குவாலக்ராய் சாலையில் நிகழ்ந்தது. 42 வயது ஓட்டுநருடன் அவர்கள் பயணித்த MPV வாகனம் ஒரு வேனுடன் மோதியது. விசாரணை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றபோது பலத்த காயத்தால் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். MPV ஓட்டுநர், வேன் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் காயமடைந்து குவாம் மூசாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். இணையத்தில் பணக்கார சுகர் டேடி போல காட்டி நடித்துக்கொண்டு பெண்களை ஏமாற்றிய குற்றத்திற்காக 38 வயதான மலேசியர் GN ராஜ்வான் சிங்கிற்கு சிங்கப்பூரில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளது. போலி அடையாளங்களை உருவாக்கி பெண்களை பாலியல் செயல்களில் ஈடுபடச் செய்ததோடு மிரட்டி பணமும் பறித்துள்ளதாக அவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக மைக் உள்பட 3 வெவ்வேறு போலி பெயர்களில் ஆள் மாறாட்டம் செய்து சிங்கப்பூர் பெண்களை நம்ப வைத்து மலேசியாவுக்கு வரவழைத்து அவர்களை உடலுறவுக்கு கட்டாயப்படுத்தியுள்ளார். 2018 முதல் 2020 வரை வேலையில்லாமல் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு மலேசியாவில் இருந்த போது அக்குற்றங்களை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவரால் 3 பெண்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 13 பேரை சார்ந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
மலாக்கா அயர்குரோவில் உள்ள கார் நிறுத்துமிடம் ஒன்றில் நின்றிருந்த காரில் ஓர் ஆடவர் மரணமடைந்த நிலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துர்நாற்றம் வீசியதை அடுத்து காரின் ஓட்டுநர் இருக்கையில் ஒருவர் அசைவில்லாமல் இருந்ததை கவனித்த பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். பிற்பகல் 1:48 மணியளவில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சடலத்தை மீட்டனர். இறந்தவர் 34 வயது உள்ளூர் நபர் என அடையாளம் கூறப்பட்டது. காரின் உள்ளே கிடைத்த சில பொருட்களை விசாரணைக்காக போலீஸ் எடுத்துக் கொண்டுள்ளது. சம்பவ இடத்தில் குற்றச்செயல் அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படாததால் இது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மலாக்கா தெங்கா போலீஸ் கூறியது. பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு அனைத்துலக கவனத்தை ஈர்த்துள்ளது. எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல போராட்டத்தை தொடருங்கள், உதவி வந்து கொண்டிருக்கிறது என அவர் ஈரானிய மக்களுக்கு நேரடியாக தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்கள் தங்கள் உரிமைக்காக நிற்க வேண்டும் என்றும் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக வன்முறை தொடர்ந்தால் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். எனினும் ட்ரம்பின் பேச்சை ஈரான் கடுமையாக கண்டித்து அமெரிக்கா உள்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் சூழ்நிலை தொடர்ந்து பதற்றமடைந்து வருவதால் அமெரிக்காவின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதே இப்போது உலகின் முக்கிய கேள்வியாக உள்ளது. ஈரானிய நாணய வீழ்ச்சியால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து தொடங்கிய இந்த போராட்டங்கள் தற்போது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. குறைந்தது 2000 பேர் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.